தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருவருகை கால நவநாள் ஜெபம். ஆதித்தாய் ஆதி தகப்பன் ஜென்மத்திலே பிறக்கப் போகிற சகலரிலும் திவ்ய மகனுக்கு தாயாராயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாய், அதற்காக வேண்டிய சகல வரங்களையும் முழுமையாய் அடைந்தவளுமாய், அடைந்த வரங்களை கொண்டு நடத்தின உன்னதமான புண்ணியங்களால் திருமகனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் வெகு மகிழ்ச்சியுடன் விரும்பி வர பண்ணினவளுமாயிருக்கிற மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பிறக்கப் போகிற நாள் நெருங்கி வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்ய நீர் பாத்திரமாய் இருக்க வேண்டுமென்றும் நீர் பண்ணின ஆயத்தத்தை தியானித்து நானும் அவருக்கு தகுதியான ஊழியம் செய்ய ஆயத்தப்பட வேண்டுமென்றும், நீர் பண்ணின ஆயத்தத்தினால் உமது பேரில் திவ்ய குழந்தை பட்ட மகிழ்ச்சி ஒரு காலம் என் பேரில் அவருக்கு வரக்கூடாதிருந்தாலும், எப்படியாகிலும் நான் இந்த திருநாளை கொண்டாடுகிறதில் உம்முடைய திருமகனுக்கு என் பேரில் குறைவராமல் மகிழ்ச்சி வர செய்ய வேண்டுமென்றும், நான் செய்யப்போகிற ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து என்னுடைய கருத்து வீணாய் போகாதபடிக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். ஓர் எல்லை தொடங்கி மறு எல்லை வரை அனைத்தையும் திடமாகவும் துணிவாகவும் இனிதே நடத்தி வரும் உன்னதரின் திருவாயினின்று புறப்படும் ஞானமே, நீதியின் பாதையையும் உண்மையின் வழியையும் எமக்கு படிப்பித்தருள வந்தருளும் சுவாமி வந்தருளும். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. அந்த சிறிய மலைக்குகையின் வாசலில் சரியாக மொத்தம் 10 இடையர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓர் இடையனின் கரத்தில் பிறந்து 7 நாட்களான ஒரு செம்மறிக்குட்டி இருக்கிறது. அவர்களது முகத்தில் ஒருவித பரவசம் தெரிகிறது. குகைக்குள் யாரையோ அவர்கள் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மென்மையாக வீசிக்கொண்டிருக்கும் காற்றில் உள்ள கடுங்குளிரும் கூட அவர்களது கவனத்தை திருப்ப வல்லதாக இல்லை. நான் அவர்களிடையே நுழைந்து ஒவ்வொருவராக கடந்து குகையினுள் எட்டி பார்க்கிறேன். அதன் தரை ஈரமாயிருந்தாலும் சுத்தமாயிருக்கிறது. மிக லேசான மாட்டுச்சாணம் மற்றும் கோமிய வாடை காற்றில் கலந்திருக்கிறது. குகையின் உட்பகுதியில் அந்த கன்னிகை அமர்ந்திருக்கிறார்கள். சில வெளிப்பாடுகளிலும் படங்களிலும் நான் கண்டுள்ளது போல அவர்கள் முழந்தாளிட்டிருக்கவில்லை. அவர்கள் அருகில் ஒரு முன்னிட்டு இருக்கிறது. அதன் மறுபுறத்தில் புனித சூசையப்பர் நின்று கொண்டிருக்கிறார். இடையர்களிடம் காணப்படும் அதே பரவசம் அவரது கண்களிலும் காணப்படுகிறது. ஆனால் அதில் எல்லையற்ற தாழ்ச்சியும் சிநேகமும் பிரமிப்பும் கலந்திருக்கிறது. அவரது முகம் வெகு கனிவாயிருக்கிறது. இதோ முன்னிட்டியில் துணிகள் விரிக்கப்பட்டு கந்தைகளில் பொதியப்பட்டவராக ஒரு சிறு குழந்தை படுத்திருக்கிறார். யாருக்காக? பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் நல்ல மனத்தோறும் காத்து கொண்டிருந்தார்களே. அவர் இதோ ஒரு பச்சிலங்குழந்தையாக வைக்கோலின் மீது படுத்திருக்கிறார். எல்லையற்ற தேவ சிநேகத்தின் ஊற்றானவர் கேடுகெட்ட மனிதர்கள் மேல் தாம் கொண்ட நேசத்தின் கட்டுக்களால் மோட்சத்திலிருந்து கட்டி இழுத்து வரப்பட்டு இதோ எதுவும் அறியாதவரைப் போல உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரது திருவிழிகளில் கண்ணீர் வழிந்து காய்ந்திருப்பது நன்கு தெரிகிறது. குளிரோ பசியோ பாடுகளின் நினைவோ அல்லது என் கணக்கற்ற பாவ துரோகங்களோ எதை நினைத்து அவர் அழுதிருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. மரியா வால்டோவின் கடவுள் மனிதனின் காவியம் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. எங்கள் மத்தியில் சிறு குழந்தை வடிவிலே பிறக்க திருவுளம் கொண்ட அன்பு ஆண்டவரே, இம்மானுவேலே,
உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கும் மனிதர்களுக்கு நல்வழி காட்ட ஒளியான நீர் எங்களுக்கு வெளிச்சமாக தோன்றினீரே. உமக்கே என்றும் ஆராதனை உரித்தாகுக. எங்கள் மேல் இரக்கமும் மனதுருக்கமும் கொண்ட ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் மறைபொருளை ஒவ்வொரு நாளும் தியானித்து உமது அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆற்றல் தாரும். எங்களால் உமக்கு எந்த நன்மையும் இல்லை என்று தெரிந்தாலும் உம்முடைய மாட்சிக்கு ஏற்றவாறு நாங்கள் உம்மை உயர்த்தாத போதிலும் எங்களை எவ்வளவாக நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றீர். நன்றி இயேசுவே. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய வார்த்தையான தேவனே, நீர் எப்போதும் எங்களோடு இருக்கின்றீர். எங்கள் துன்ப துயர நேரங்களில் எங்களை திடப்படுத்தி வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் இன்று உணரச் செய்தருளும். பாவத்திலும் பலவீனத்திலும் வீழ்ந்து போகும் எங்களை உமது அருட்கரத்தால் அரவணைத்து தூக்கிவிடும். எங்கள் எதிரியாகிய அழகை எங்கள் வாழ்வில் செய்ய நினைத்திருக்கும் அனைத்து கெட்ட காரியங்களிலிருந்தும் எங்களை விலக்கி காத்தருளும். அவனுடைய கிரியைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தருளும். உமது அன்பை என்னாலும் ருசித்து உம்முடைய அருள் பாதுகாப்பில் இன்று எங்களுடைய எல்லா கடமைகளையும் செய்து முடிக்கவும், உம்முடைய வழிகாட்டுதலில் சரியானதை தேர்ந்து தெளியவும், வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் சிலுவைகளை முணுமுணுக்காமல் வாதாடாமல் இறை சித்தத்தை ஏற்று உம்மை போல் சாத்தானை வெற்றி கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். இன்று எங்களுடைய பயணங்களிலும் பொருளாதார நலன்களிலும் படிப்புகளிலும் தேர்வுகளிலும் எங்களுடைய உடல் நலத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பையும் உயர்வையும் நலத்தையும் வெற்றியையும் கட்டளையிட்டருள வேண்டுமென்று இறைவா உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மாரநாத்தா, இயேசுவே விரைந்து வாரும்.